வணக்கம். இந்த வீடியோவில் சம்மங்கி பூவும் அரளி மொட்டும் வச்சு அழகாக ஒரு சரம் மாதிரி எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சம்மங்கி பூவும் அரளி மொட்டும் வச்சுருக்கேன். இந்த பூ கட்டுற மெத்தடுக்கு ஒரு பலகையில் 2 சைடும் ஆணி நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஆணி அடித்து அதில் நூலை ரெண்டாக மடித்து இப்படி 2 ஆணி வழியாக சுற்றி அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலையும் அப்படி வச்சுருக்கேன். இப்போது அந்த 2 நூலுக்கு நடுவில் ஒரு 2 சம்மங்கி பூ எடுத்து அதோட எண்டு வரை கொண்டு போய் வச்சுக்கணும். ஒரு அரளிப்பூ எடுத்து அந்த 2 நூலில் ஒரு நூலை மட்டும் தூக்கிட்டு அந்த நூலுக்கு அடியில் இந்த அரளிப்பூவை அந்த சம்மங்கி பூ மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இப்படி முன்னாடி கொண்டு இப்படி கீழ் வழியாக போட்டு இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 சம்மங்கி பூ அந்த 2 நூலுக்கு நடுவில் உள்ள கேப்பில் சம்மங்கி பூவை வச்சுக்கணும். முன்னாடி உள்ள பூவுக்கு நெருக்கமாக கொண்டு போய் வச்சுக்கணும். அரளிப்பூ எடுத்து இந்த 2 நூலில் ஒரு நூலுக்கு அடியில் இதை கொண்டு போய் வச்சு இந்த மாதிரி இப்படி முன்னாடி கொண்டு கீழ் வழியாக கொடுத்து மேல் வழியாக எடுத்துக்கணும். ஹைட் மட்டும் நம்ம ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம 2 சம்மங்கி பூ அது மேலே ஒரு அரளிப்பூ வைக்கிறது மட்டும் அந்த ஃபஸ்ட்டு உள்ள நூலுக்கு அடியில் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சு அந்த அரளிப்பூவோட லென்த்தும் சம்மங்கி பூவோட லென்த்தும் வேறு வேறையாக இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அரளிப்பூவெல்லாம் ஒரே ஹைட்லேயும் சம்மங்கி பூவெல்லாம் ஒரே ஹைட்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி நாட் போட்டுக்கணும். நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ லென்த் கட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம கட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே இந்த பூவை கட்டி முடிச்சிடலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்க சம்மங்கி பூவும் இந்த ரெட் கலரில் உள்ள அரளியும் நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி மொட்டாக இருக்கும்போதே அரளிப்பூ மொட்டாக இருக்கிற போதே நம்ம கட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக கட்டிடலாம். மலர்ந்ததுக்கப்புறம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். நான் இந்த இவ்வளோ லென்த் கட்டிட்டேன். இன்னும் ஒன்று மட்டும் கட்டிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சம்மங்கி பூ வச்சு அந்த 2 நூலில் உள்ள ஒரு நூலை தூக்கிட்டு அதுக்கடியில் அரளிப்பூவையும் வச்சு நூலை முன்னாடி கொண்டு போய் கீழ் வழியாக இப்படி இழுத்துடலாம். இது நான் முடிக்க போகிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழ் வழியாக இழுத்து இன்னொரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஆணியிலேருந்து 2 சைடும் இந்த இதை நூலை வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலையும் கட் பண்ணிடலாம். இப்போது இந்த கீழே காம்பு பகுதியை ஒன்று போல் சரிசமமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த கத்திரி வச்சு கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் இந்த காம்பு கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு அழகான சம்மங்கி பூவும் அரளிப்பூவும் வச்சு கட்டின சரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டைமே எடுக்காது, சீக்கிரமாக பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பூ கட்டுற வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.